வெளியீட்டு விழா. சிதைக்கப்பட்ட பழமொழிகள் புத்தகத்தை திரு நக்கீரன் கோபால் ஐயா அவர்கள் வெளியிடுவார். அதனை பபாசின் செயலாளர் திரு வைரவன் ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்வார். எரிமலை சுடுதழலாய், இயற்கை கூத்தாய், எதிர்ப்புகளை நடுங்க வைக்கும் இடி ஒளியாய், இன உணர்வு தீப்பந்த பேரொழியாய், இழிவுகளை தீர்த்து கட்டும் கொடுவாளாய், இறைவனுக்கே மறுப்பு சொன்ன இங்கர்சாலாய், எப்போதும் பேசுகின்ற ஏதென்ஸ் நகர் சாக்ரட்டிஸாய், அறிவில் வறியோரை கரையேற்றும் இசைப்படகாய், செறியோரின் பிழை பொறுக்கும் செங்கதிராய், வெறியோரை பணிய வைக்கும் வித்தகராய் வாழ்ந்து கொண்டிருப்பவர். பொன்னிகர் உடலினன், அஞ்சா நெஞ்சினன், அரிமா நடையினன், தங்கம் நிகர்த்த தகவுறு கொள்கையன், சூழ்ச்சியை தகர்த்த தூயரில் தூயவன், தனி உடைமையை சாடியவன், உடைமை பொது என்று உலகிற்கு உணர்த்தியவன், பெண் விடுதலையை பேணியவன், இயற்கை அழகில் இனிதே தோய்ந்தவன், சிந்தனையை வளர்த்தவன், சீர்திருத்தவாதி என்ற சிறப்பை பெற்றவர். மரணத்தை பார்த்து பயப்படாதவர், மரணத்தை நேருக்கு நேராக சந்திப்பவர், மரணத்தோடு மோதுபவர், மரணத்துக்கே மரண பயத்தை காட்டுபவர் திரு நக்கீரன் கோபால் பபாசி துணைத் தலைவர் அவர்கள். திரு நக்கீரன் கோபால் பபாசி துணைத் தலைவர் அவர்கள் என்னுடைய 13வது புத்தகமான சிதைக்கப்பட்ட பழமொழிகள் என்ற புத்தகத்தை வெளியிட்டு எனக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நன்றி ஐயா. பழமொழிகள் இந்த புத்தகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமாக பழமொழிகளை பற்றி சொல்லுது. பழமொழிகள் என்பவை நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்து விட்டு போன அரிய பொக்கிஷம். அந்த பழமொழிகள் என்ன அப்படின்னா ஒவ்வொருடைய எண்ணத்துக்கு ஏற்றபடி அதனுடைய அர்த்தங்கள் மாறுபடும். இப்போ சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பழமொழிகளுடைய வார்த்தைகளையே மாற்றி இதுதான் பழமொழிகள் அப்படின்னு சிதைத்து விட்ட காரணத்தினால் பழமொழிகள் சிதைந்து விட்டது. அதனால தான் பழமொழிகள் என்று சிதைக்கப்பட்ட பழமொழிகளாக மாறிச்சு. அதுதான் இந்த புத்தகம் வெளியிட்டு சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு விஷயம் பார்ப்போம். பழமொழிகளில் ஒரு பழமொழி எடுத்துக்கலாம். அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான். இதுதான் ஒரு பழமொழி. பொதுவாக இந்த பழமொழி என்ன சொல்கிறாங்க, இந்த பழமொழி தவறாக சொல்லப்பட்ட ஒரு பழமொழி. இந்த பழமொழி இறைவன் அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் தான் இருக்கணும். ஆனால் இது அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் இருக்கிறது தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம் முன்னோர்கள் எப்போதுமே ஒரு விஷயத்தை சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும். அது தவறாக இருக்கவே இருக்காது. அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் என்பது தான் அந்த பழமொழி உண்மையான பழமொழி. எப்படின்னு பார்த்தோம் எப்படி பார்ப்போம். சமண சமயத்தின் தெய்வம் என்று சொல்லப்படக்கூடிய அருக கடவுள் என்று சொல்லப்படக்கூடிய தீர்த்தங்கரர்கள் மொத்தம் 24 பேர் இருப்பாங்க. அதில் 1 ரிஷபதேவர், 20 முனீஸ்வர்த்தர், 21 நமிநாதர், 22 நேமிநாதர், 23 பார்ஸ்வநாதர், 24 மகாவீரர். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரிஷபதேவர் இவர் தான் சமண சமயத்தை தோற்றுவித்தார் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 23வது தீர்த்தங்கரர் பார்ஸ்வநாதர் தோற்றுவித்தார்ன்றாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மகாவீரர் தான் சமண சமயத்தை தோற்றுவித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி வேணால் இருந்துட்டோம். இவருடைய முதல் தீர்த்தங்கரர் ரிஷபதேவர். இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா இவருக்கு 2 மனைவிகள். ஒரு மனைவி யசஸ்வதி, இன்னொன்று சுனந்தா. இந்த யசஸ்வதிக்கு பரதன் அப்படின்ற ஒரு பையன், அவனுக்கு கூட பிறந்தவர்கள் மொத்தம் 99 சகோதரர்கள், ஒரு சகோதரி பிராமி. அதே மாதிரி சுனந்தாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு பையன் 1 பொண்ணு 1. பையன் பேர் பாகுபலி, பொண்ணு சுந்தரி. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரிஷபதேவர் துறவு மேற்கொண்டு கிளம்பிடுறார். அதனால் பரதன் நாட்டினுடைய அரசனாகிறான்.
இவர் பாகுபலி வந்து இளவரசன் ஆகிறார். இவங்க 2 பேர் இருக்கிற டைமில் பரதன் என்ன பண்ணுறாரு, நம்ம திக்விஜயம் செஞ்சு நாட்டெல்லாம் கைப்பற்றணும்னு சொல்லி அவர் வந்து திக்விஜயம் செய்கிறதுக்காக அவர் வந்து சக்கரத்தை முறைப்படி பூஜை செஞ்சு படைகளை முன்னனுப்பி போருக்காக போய் உலக நாடுகளெல்லாம் வெற்றி கொண்டு வரார். அந்த சமயத்தில் பாகுபலி வந்து நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். எந்த நாட்டை அப்படின்னா அயோத்தி நாட்டை வந்து அவர் வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இவர் என்ன பண்ணுறாரு, பரதன் வந்து உலக நாடுகள் ஃபுல்லாக வெற்றி பெற்று அயோத்தி நகருக்குள்ள நுழையும் போது பரதனால நுழையவே முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாராலும் வெற்றி கொள்ள முடியாத பாகுபலி நாட்டை வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பரதன் பாகுபலியை கூப்பிட்டு நீ எனக்கு வந்து அடிமையாக இருக்கணும், அப்போ தான் வந்து அரசன் என்ற பெருமை கிடைக்கும்னு சொல்லும்போது பாகுபலி ஏற்றுக்கல. அப்போ 2 பேர் போர் செய்து யார் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து நாட்டை ஆளணும்னு சொல்லும்போது சரி 2 பேர் போர் செய்யலான்னு முடிவு எடுக்கும் போது எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேர் சண்டை போடுறதுக்கு எதுக்காக நாட்டு மக்கள்லாம் சாகணும், அதுக்காக நீங்கள் 2 பேர் தனிப்பட்ட முறையில் வந்து இது சண்டை செய்யுங்கன்னு சொல்லும் போது மொத்தம் 3 யுத்தங்கள் வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. என்ன யுத்தம் அப்படின்னா திருஷ்டி யுத்தம், இன்னொன்று வந்து ஜல யுத்தம், மல்யுத்தம். திருஷ்டி யுத்தத்திலையும் ஜல யுத்தத்திலையும் பாகுபலி வெற்றி பெற்று விடுகிறார். கடைசியில் என்ன அப்படின்னா மல்யுத்தத்தில் பரதனும் இவர் பாகுபலியும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது பாகுபலி வெற்றி பெறக்கூடிய நிலை வந்துடுது. அப்போ பரதன் என்ன பண்ணுறாரு, பாகுபலியை கொல்லக்கூடிய நிலைக்கு போனோன்னே பாகுபலி ரொம்ப மனசு வெறுத்து போயிறார். நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிறாங்க, ஆனால் நம்ம சகோதரர்கள் நம்மளை வந்து புரிஞ்சிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பாகுபலி துறவரம் மேற்கொண்டு ஸ்ட்ரெயிட்டாக கர்நாடகாவில் இருக்கிற சிரவணபெலகுலாவில் சந்திரகிரி குன்றில் மேலே போய் அவர் வந்து சல்லேகனை என்று சொல்லப்படக்கூடிய வடக்கிருத்திலிருந்து அவர் உயிர் விட்டுறார் சொல்கிறாங்க. எப்பவுமே வந்து நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை பற்றி புரிந்து கொண்டவர்கள் வந்து நமக்காக உதவி செய்வாங்க. ஆனால் அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்னா அடி, அதாவது நம்மை பின்பற்றுவர்கள் நம்மை புரிந்து கொண்டவர்கள் நமக்கு உதவி செய்வாங்க. அப்படிதான் அந்த பழமொழிக்கு அர்த்தம். அடுத்த பழமொழி ஒரு பழமொழி பார்த்தோம் அப்படின்னா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இப்போ அந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுக்கு நம்ம மக்கள் பெரும்பாலானவர்கள் என்ன அர்த்தம் சொல்கிறாங்க அப்படின்னா நெல்மணி. அந்த நெல்மணியில் வந்து பதர்கள், தூசிகள், வைக்கோல் எல்லாமே வந்து கலந்துருக்கும். இதை வந்து ஒரு முரத்தில் போட்டு காற்று வீசும்போது நம்ம வந்து தூற்றணும் அப்படின்னா நெல்மணி வந்து கீழே விழுந்துடும். பேலன்ஸ் என்ன இருக்கும், அந்த காற்றில் மற்றதெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். இதுதான் வந்து காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் என்ற பழமொழிக்கு பொதுவாக சொல்லப்படக்கூடிய அர்த்தம். ஆனால் இதுக்கு உண்மையான அர்த்தம் அப்படி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா காற்றுன்றது வந்து சுவாசம்ன்றது நம்ம உடலில் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மனிதனால் உயிர் வாழ முடியும். அப்போது ஒரு மனுஷன் உயிர் வாழும் போது அவன் நான் எதற்காக பிறந்தேன், எந்த காரணத்திற்காக பிறந்தேன் என்று அறியும் போது அவனுடைய பயணம் வந்து முற்று பெறுகிறது அப்படின்னு தான் இந்த பழமொழிக்கு அர்த்தம். புத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஊரில் போய் சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி ஊராக அவர் அந்த ஊரில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவர் மாதிரி சொற்பொழிவுகள், பிரசங்கங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கார். அந்த டைமில் வேறு ஒரு ஊர்லேருந்து ஒரு மன்னன் வரார். அந்த மன்னனும் வந்து அந்த ஊருடைய வளங்கள், செழிப்புகள் எல்லாத்தையும் வந்து அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. இப்போ 2 பேரும் பார்த்து நைட்டு ஆனோன்னா என்ன ஆகுது அப்படின்னா புத்தர் ஒரு அறையில் படுத்து தூங்கிட்டார். இவர் மன்னர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு அறையில் படுத்து தூங்கிட்டு இருக்கார். கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு நாய்கள் வந்து குறைக்குது. இவரால் அரசரால் தூங்கவே முடியல. ஏஞ்சி முழிச்சு பார்க்குறாரு, பண்ணுறாரு. கிட்ட 1 மணி ஆகிடுது. 1 மணி நேரமாக அவரால் வந்து தூங்கவே முடியல. சரி, நம்மளால் தூங்க முடியலையே, புத்தர் என்ன பண்ணுறார் பார்க்கலான்னு சொல்லிட்டு இவர் பக்கத்து அறைக்கு வராரு. ஜன்னலை திறந்து பார்க்கும்போது புத்தர் ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கார். ஏன்னா புத்தர் இவ்வளவு சத்தங்களுக்கு நடுவில், நாய்கள் குறைப்பது சத்தங்கள் நடுவில் எப்படி அவர் வந்து தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாரு. கதவை திறந்தா இருக்கு. ஸ்ட்ரெயிட்டாக போகிறார். இவர் புத்தர் எழுப்புறாரு. அவர் சொல்கிறார், கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக வந்து நாய்கள் குறைச்சின்னு இருக்கிறது, நீங்கள் எப்படி வந்து தூங்குறீங்க அப்படின்னு வந்து கேட்கும் போது புத்தர் சொல்கிறார், நாய்கள் குறைப்பதை கவனத்தில் கொள்ளாது அப்படின்னு வந்து சொல்கிறார். அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கும் போது நம்மளை பிடிக்காதவங்க நம்மளை வந்து அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, ஏளனப்படுத்துவாங்க. இதெல்லாம் நம்ம வந்து மனசில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் வாழ்க்கையில் நிம்மதியாகவே இருக்கவே முடியாது. இதெல்லாம் புறந்தல்னா தான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும்.
அதே போல் நாய்கள் குறைப்பதை கவனத்தில் கொண்டால் எப்படி தூக்கம் வரவில்லையோ அதே போல் நம்ம வாழ்க்கை வாழும்போது நம்மை வந்து இகழ்பவர்கள் துன்புறுத்துவர்கள் அவர் செய்யும் செயல்கள் நம் மனதுக்குள்ளே வந்து விட்டோம் அப்படின்னா நம்ம அது நிம்மதி போயிடும் அப்படின்றது தான் இதற்கு வந்து அர்த்தம். ஸோ இந்த புத்தகம் சிதைக்கப்பட்ட பழமொழிகள் சொல்லக்கூடிய மைய கருத்து என்ன அப்படின்னா, பழமொழிகள் நம்முடைய முன்னோர்கள் கொடுத்து விட்டு சென்ற அரிய பொக்கிஷங்கள், அதாவது புதையல். அதன் மகிமை உணர்ந்து அதனை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு அதனுடைய பெருமைகள் வந்து புரியும். அதே சமயத்தில் என்ன அப்படின்னா, நம்மளை வந்து இகழ்பவர்கள், அவமானப்படுத்துவர்கள், அசிங்கப்படுத்துவர்கள், ஏளனப்படுத்துவர்கள் அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து மதிக்காமல் நாம் நம் கடமையை தொடர்ந்து செய்தோம் என்றால் நம்மால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதை வந்து இந்த புத்தகமும் சொல்லுது. நம்ம ஐயா நக்கீரன் ஐயா அவர்களும் அதை வந்து நிரூபித்து காட்டியிருக்கிறார். ஆகவே இதை நான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான், புத்தகத்தும் சிதைக்கப்பட்ட பழமொழிகள் என்று சிதைந்து விட்டது. அந்த புத்தகத்தை நாம் படிப்போம். கவலைகள் காற்றோடு கலக்கட்டும், கலங்காதிரு தோழனே, உன் வெப்ப பெருமூச்சில் மின்சாரம் தயாரிக்கும் விந்தை நிகழும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. கால மருத்துவன் கை கட்டி நிற்கிறான் என்பதற்காக காலம் கை கட்டி நிற்பதில்லை. போராடு, துன்பத்தில் நீராடு, போராடு, துன்பத்தில் நீராடு, ஊரோடு உனக்கு ஒரு வேலை தேடு, சீரோடு புகழ் பேரோடு தேரோடு முன் திசைகளெங்கும். கவலைகள் காற்றோடு கலகட்டும், கலங்காதிரே, நாளைய விடியல் நிச்சயம் உனக்குத்தான். நன்றி, வணக்கம்.